ஹாய். ஆஸ் அ பீடியாட்ரிஷியன் என்கிட்ட வர எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற காமனான டவுட் வந்து டைப்பர்ஸை பற்றி. என்ன டைப்பர் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம், எப்படி டைப்பர் செலக்ட் பண்ணுறதுன்றது தான். ஸோ ஆஸ் அ பீடியாட்ரிஷியன் அண்ட் ஆஸ் அ மதர் நான் ஒரு டைப்பர் செலக்ட் பண்ணும்போது நான் என்னெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த டைப்பரில் 360 டிகிரிஸ் லீக்கேஜ் ப்ரொடெக்ஷன் இருக்கா, அதாவது வந்து அந்த கசிவு வெளியில் வராமல் இருக்கா, 12 ஹவர்ஸ் யூஸ் பண்ணாலும் கசிவு இல்லாமல் இருக்குதா. அடுத்தது வந்து இந்த டைப்பரில் யூஸ் பண்ணுற காட்டனில் வந்து ஏதாவது கெமிக்கல்ஸ் இருக்குமா, அதுக்கு ஏதாவது சர்டிஃபிகேஷன் இருக்கா. அதே மாதிரி ஆலோவேரா இன்ஃப்யூஸ்டா, ஸோ தட் வந்து குழந்தையுடைய தோலை வந்து இரிட்டேட் பண்ணி அதில் வந்து ரெட்னஸோ இல்லை ரேஷோ வராமல் தடுக்குமா. ஸோ இதெல்லாம் தான் பார்ப்பேன். ஸோ நான் இந்த விஷயங்கள் எல்லாம் செக் பண்ணும்போது நான் கண்டுபிடிச்சது என்னதுன்னா, மைலோ பேபி டைப்பர் பேண்ட்ஸில் இது எல்லாமே இருக்குது. அதாவது வந்து 360 டிகிரிஸ் லீக்கேஜ் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஓக்கோ சாட்டிஸ்ஃபைட், அதனால கண்டிப்பாக இதில் வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவும் கிடையாது, ஆலோவேரா இன்ஃபியூஸ்ட் ப்ளஸ் இந்த ஏடிஎல் டெக்னாலஜினால யூனிஃபார்மாக வந்து அப்சார்ப்ஷன் இருக்கும். ஸோ குழந்தையுடைய தூக்கத்தை அப்செட் பண்ணாது. பிகாஸ் தூக்கம் வந்து ரொம்பவே இன்றியமையாதது. குழந்தையுடைய தூக்கம் அஃபெக்ட் ஆனால் குழந்தையுடைய மூல வளர்ச்சியும் அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மைலோ டைப்பர் பேண்ட்ஸ் வந்து அமேசானில் கிடைக்கும், அவங்களுடைய வெப்சைட்டில் கிடைக்கும், நைக்கா, ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.